தூய்மை பணியாளர்களை வந்து இரவு 12 மணிக்கு கைது பண்ணியிருக்காங்க. அவங்கள ஏன் 12 மணிக்கு கைது பண்ணணும்? அதற்கான அவசியம் என்ன வந்துச்சு? சரி, அவங்க எதுக்காக அந்த போராட்டத்தை நடத்தினாங்க சென்னையில? வாங்க பார்க்கலாம். தூய்மை பணியாளர்கள் வந்து ஒரு 12 நாட்களா ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து வந்துட்டு இருந்தாங்க. இதுக்கு நிறைய பேர் ஆதரவும் தெரிவிச்சிருந்தாங்க. பட் அவங்க தமிழக அரசு சார்புல நிறைய எம்பிக்கள் சரி, அந்த அந்த ஏரியாவோட மேயர் சரி, எல்லாமே பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருந்தாங்க. அது வந்து அத துப்புரவு பணியாளர்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. என்ன காரணம்னா, தூய்மை பணியாளர்கள் அந்த திட்டத்தை டெண்டர் வர்றது மூலமா தனியாருக்கு அதை கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அது கொடுக்கறதுனால நிறைய விஷயங்கள் என்னன்னா, அவங்க ஒர்க்ல இருந்து, அங்க பணி செய்யற மெம்பர்ஸ்ல இருந்து, அந்த அவங்களுடைய சேலரில இருந்து எல்லாமே சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பயம். அதனால என்ன சொல்றாங்கன்னா, திமுக வாக்குறுதிகள்ல அவங்க எதிர்கட்சியா இருக்கும்பொழுது சொல்லிட்டு நாங்க ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆட்சிக்கு வந்தாங்க. அதனால மக்களும் ஓட்டு போட்டாங்க. அவங்க டிஎம்கே ஆட்சிக்கு வந்தது. அதுக்கப்புறம் இப்போ தனியாருக்கு மாறப்போகுது எல்லாமே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த போராட்டத்தை கொண்டு வராங்க. இதுக்கு சொன்னீங்களே பணி நிரந்தரம் செய்வோம்னு சொல்லிட்டு ஏன் செய்யல அப்படிங்கிற விஷயத்தை தான் துப்புரவு பணியாளர்கள் அனைவரும் கேட்கிறாங்க. பட் இதுக்கு பேச்சுவார்த்தை போய்கிட்டே இருக்கு. ஆனா பட் இது வந்து ஒரு சரியான முடிவு கிடைக்கல. இது கடைசியா என்ன அவங்க சொல்யூஷன் பண்றாங்கன்னா, அவங்கள நைட் 12 மணிக்கு போயிட்டு அரெஸ்ட் பண்றாங்கன்னா என்ன, அவங்கள தேச துரோகிகள் மாதிரி அடிச்சு இழுத்துட்டு போற மாதிரி இருக்கு. எல்லாரும் கத்துறாங்க. பட் டிஎம்கே சார்பில் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து நாங்க துப்புரவு பணியாளர்கள் அழைச்சோம், வந்துட்டாங்க, அவங்க அழகா வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்க அந்த போராட்டத்தை அதை வேணும்னே பெருசுப்படுத்துறதுக்காக சில பேர் உள்ள பூந்துட்டாங்க. அதனாலதான் அந்த மாதிரி விஷயங்கள் நான் கையாள வேண்டியதா இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. என்னன்னா, இப்போ எதிர்கட்சியா இருக்க ஒரு அரசும் ஆளுங்கட்சியா இருக்கிற அரசும் ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட சேம் வேல தான் பயணிக்கிறாங்க நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டெர்லைட் பிரச்சனை வரும்பொழுது ஏடிஎம்கே ஒண்ணு பண்ணிச்சு, டிஎம்கே ஒண்ணு பண்ணிச்சு. அதே தான் இந்த பிரச்சனையும் அப்படியே மாத்தி விடுறாங்க. ஸ்டெர்லைட் பிரச்சனை இவங்க சொல்றாங்க, இவங்க பிரச்சனையும் அவங்க சொல்றது கிட்டத்தட்ட சேம் தான். பட் ஒரே விஷயத்தான் ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க. ஆனா இது மாதிரி சொல்லி சொல்லி தப்பிச்சுக்கிறாங்க. பட் வந்து ஏமாறது வந்து மக்கள் தான். அது மாதிரிதான் அந்த விஷயம் போயிட்டு இருக்கு. இந்த விஷயத்த முடிக்கிறதுக்கு அவங்க பிளான் பண்ணி பண்ணாங்களா, என்ன காரணம் தெரியாது. அது நம்ம உள்ள போக விரும்பல. ஏன்னா ஒருத்தவங்க வந்து அந்த வழியில போக, அதாவது அவங்க போராட்டம் நடத்துறதுல ஒரு பெண் வந்து வேலைக்கு போக வழி இல்ல, எனக்கு சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு பெண் போயிட்டு கேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கேஸ் அரசு எடுத்துக்கிட்டு அந்த கேஸ் அந்த இடத்த உள்ளவங்களா காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டு சொன்னதா அரசு சொல்லி அப்புறம் தான் அந்த இடத்த வந்து அவங்க கிளீன் பண்றாங்க. கோர்ட் வந்து உத்தரவிட்டு இருக்குமா அந்த இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கோர்ட் மூலமா வராங்க. டைரக்டா வந்து இஷ்யூ ஆயிடும் அப்படிங்கிறதுக்காக கோர்ட் மூலமா டைரக்டா வந்து நைட் வந்து அந்த இடத்த கிளீன் பண்றதுக்காக நிறைய போலீஸ் அடிச்சு பிடிச்சி இழுத்து வண்டியில ஏற்றி அனுப்பிச்சு விடுறாங்க. அப்படி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க என்ன கேட்கறாங்க, எனக்கு போட்ட சம்பளத்தை அப்படியே போடுங்க, குறைக்காதீங்க. கூட கேட்கல. அப்போ எனக்கு கொடுத்த சம்பளத்தை அப்படியே கொடுங்க, குறைக்காதீங்க அப்படிங்கிற விஷயத்தான் சொல்றாங்க. இது வந்து ஆல்ரெடி நீங்க சொன்ன விஷயம், பணி நிரந்தரம்னு சொன்ன விஷயம், அதே உங்களால பண்ண முடியல. அப்படிங்கும் பொழுது இந்த ஆட்சிக்கு மிக மிக எப்படி சொல்றது, ரொம்ப கீழே தான் போயிட்டு இருக்காங்க. இது அவங்களுக்கே கண்டிப்பா நல்லா தெரியும். அவங்க சைடுல எதிர்கட்சிகள் எல்லாமே அவங்களுக்கு எகேன்ஸ்டா திரும்பிக்கிட்டு இருக்காங்க, கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதே டிஎம்கேக்கு கொஞ்சம் பாதிப்பான விஷயம் தான். இதை அவங்க எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னு நம்ம பொறுத்து இதுதான் பார்க்கணும். அதாவது ஒரு விஷயம், போராட்டத்தை கலைக்கிறதுக்கு ஒரு அணுகுமுறையை கொண்டு போறாங்க. ஆல்ரெடி ஏடிஎம்கே வந்து ஒரு ஸ்டெர்லைட் பிரச்சனை வரும்பொழுது அதுக்கு ஆதரவா நின்னாங்க டிஎம்கே. இப்போ வந்து அதே விஷயத்த வேற மாதிரி பண்றாங்க ஆட்சி பார்த்ததுக்கு அப்புறம். இதுதான் மக்களுடைய எண்ணோட்டமாவும் இருக்கு. அப்புறம் எதுக்கு இந்த உங்களால மக்கள் நிறைய பேர் அவ்வளோ கொஸ்டின் கேட்கறாங்க. நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. உங்களால இந்த அரசாங்கத்தை ஒழுங்கு நடத்த முடியல, அந்த ஆட்சி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழுதுகிட்டே பேசுறாங்க. அது மாதிரி அவங்க பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க இந்த மேனிஃபெஸ்டோல சொன்ன விஷயமே ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா தப்பு. நிறைய விஷயங்களை அதே மாதிரிதான் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சும் மக்களுக்கு மேனிஃபெஸ்டோல நாங்க இந்த ஆட்சிக்கு வந்தா இந்த விஷயம் செஞ்சிருவோம், ஏன்னா மக்களுக்கு தெரியாது இல்லையா, இதெல்லாம் மக்கள் சொல்றதை கேட்டுட்டு அப்படியே ஓட்டு போட்டுருவாங்க. இதான் நடந்தது. இது நாங்க ஆட்சி வந்தா இதெல்லாம் செஞ்சிருவோம், நாங்க ஆட்சி வந்தா இதெல்லாம் செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி நிறைய மேனிஃபெஸ்டோல நிறைய விஷயங்களை இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுல சிலது செஞ்சாங்க, நிறைய விஷயம் செய்யல. அப்படி அது வேற கருத்து. ஆனா தூய்மை பணியாளர்கள் மூலமா 5 விஷயங்களை இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆனா 5ல எதுவுமே சரியா அவங்க செய்யல. சரிங்களா? அதுதான் அவங்க தூய்மை பணியாளர்களுடைய வேண்டுகோள் கூட. அதுதான் அவங்க செய்யணும்னு நினைக்கிறாங்க. பட் அதை வந்து இந்த அரசாங்கம் அதை துளி கூட செய்யல. இத தூய்மை பணியாளர்கள் வந்து பாதி ஆல்ரெடி பிரைவேட்டுக்கு மாறிடுச்சு. பிரைவேட் மாறிடுச்சுன்னா இது வந்து ஆல்ரெடி கோர்ட்ல நிலுவையில இருக்கு. நிலுவையில இருக்கும் பொழுது நாங்க வந்து பணி நிரந்தரம் செய்வோம்னு சொன்னது ஆக்சுவலா தப்பு அரசாங்கம்.
இது வந்து மக்களுக்கு தெரியாது. பணி நிரந்தரம் செய்யணும்னா அந்த கோர்ட்டு கேஸ் வந்து வாபஸ் ஆயிருக்கும். அவங்க வந்து பணி நிரந்தரம் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா? இது ஆக்சுவலா மத்த அரசியல் விமர்சனம் என்ன சொல்றாங்கன்னா, கோர்ட்ல கேஸ் இருக்கும்பொழுது எப்படி நீங்க இந்த விஷயத்த ஆல்ரெடி பிரைவேட் மாறிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தான் மாற வேண்டியது இருக்கு. ஓகேவா? அப்படி இருக்கும்பொழுது கோர்ட்ல கேஸும் இருக்கு. அப்படிங்கும்போது எப்படி நீங்க மேனிஃபெஸ்டோல இந்த விஷயத்த அறிவிச்சீங்க? ஒண்ணு பண்ணவே முடியாத விஷயத்த ஏன் செஞ்சு கொடுத்தீங்க? அப்படிங்கிற கொஸ்டின் தான் எல்லாருக்கும் இருக்கு. மக்கள் வந்து அடிச்சு இழுத்துட்டு போன விஷயம் நம்ம பார்க்கும் பொழுது, அவங்க ஏதோ பெரிய போராட்டத்துல இறங்கி போக்குவரத்து நெரிசல பொதுமக்களுக்கு பெரிய இடையூறா இருந்தாங்க. இல்ல வேற யாராச்சும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதாவது இப்ப என்ன நடக்குதுன்னா, தப்பு செய்யறவங்க எல்லாம் இது மாதிரி ஹேண்டில் பண்றது கிடையாது. எதுவுமே செய்யாதவங்க எல்லாம் அப்படி ஹேண்டில் பண்றது. இதுதான் தமிழ்நாட்டுல இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு எப்ப முடிவுக்கு வரணும்னு தெரியல. இது மாதிரி விஷயங்களை தமிழ்நாடு அரசாங்கம் இனிமே வருங்காலங்கள்ல 8 மாசம் தான் இருக்கு. இந்த 8 மாசத்துல எப்படி ஹேண்டில் பண்றாங்க பொறுத்துதான் அவங்க நெக்ஸ்ட் இயர் கண்டினியூ பண்ணுவாங்களா இல்லையாங்கிறதே நம்ம பார்க்க முடியும். தேங்க்யூ.